ஹாய். சில பேருக்கு வந்து இந்த க்ளூட்ஸ் இந்த இடத்துல பெயின் ஜாஸ்தியாகி இது வந்து சில இடத்துல தைஸ்க்கு வரலாம், இந்த கால்லையும் ரேடியேட் ஆகலாம். இல்லை ரேடியேட் ஆகவே இந்த இடத்துல இருக்கிறான் கீழே இருந்த டெயில் போன் இருக்கு இல்லையா, இது கடைசி காக்செக்ஸ்ன்னு சொல்லுவோம், இதுலேருந்து கூட பெயின் வரும். அப்படியே இருந்தால் இந்த 4 எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு சின்னதாக ஒரு தலைகாணி வச்சுருக்கேன். இந்த ஒரு காலை வந்து இப்படி மேலே வச்சுருங்க. இதில் கை நல்லா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஷோல்டர் நேராக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கால் மேலே தூக்குங்க. மேலே தூக்குன மாதிரி இருக்கட்டும். மேலே தூக்கி கீழே இறக்கணும். மேலே தூக்கி கீழே, மேலே தூக்கி கீழே. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஸ்டாண்டிங் லெக்கில் தான் வரும். அதே மாதிரி இந்த காலுக்கு மாற்றிடுங்க. இந்த காலை மேலே வச்சுட்டு கை ஃப்ரண்ட்டில் சரிச்சுட்டு தூக்கி இறக்குங்க. மேலே தூக்கி கீழே இறக்குங்க. இந்த மூமெண்ட் 10 கவுண்ட்ஸ் 2 காலுக்கும் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸசைஸ், இந்த காலை இப்படி மடிச்சுக்குங்க ஃப்ரண்ட்டில். இது மடிச்சுட்டு இந்த காலை வந்து பின்னாடி இப்படி இப்படி தூக்கிடுங்க. இது மடிச்சுட்டு இந்த வெயிட்டை பூரா இதில் வச்சுருங்க. இந்த இடத்துல வெயிட் இந்த பேக் சைடில் இந்த இடத்துல வரும். இதை கீழே டிப் பண்ணிவிட்டு மேலே ஸ்ட்ரைட், டிப் பண்ணி ஸ்ட்ரைட், டிப் பண்ணி ஸ்ட்ரைட். இந்த பக்கம் பண்ணி காமிக்கிறேன். இந்த காலை இப்படி மடிச்சுக்குங்க. கை ஃப்ரண்ட்டில் கொடுத்துருங்க. இந்த காலை பின்னாடி நீட்டிடுறீங்க. நீட்டிட்டு இப்போ மேலே தூக்கிட்டு கீழே இறக்குறீங்க. மேலே தூக்கி கீழே. இந்த மடிச்சிட்டு இருக்கிற காலோட பேக் சைடில் இது எஃபெக்ட் வரும். இது தேர்ட் எக்ஸசைஸ். இப்படி படுத்துருங்க. படுத்துட்டு இந்த காலை இப்படி தூக்கிடுங்க. இந்த காலை நேராக்கிடுங்க. தூக்கி நிறுத்தின காலை நீங்கள் இப்படி வெயிட்ஸ் வேணும்னா இந்த கையில் வெயிட்ஸ் வச்சுக்கலாம். இது இப்படியே கீழே கொண்டு வந்துட்டு டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே. இது எதுக்கு வெயிட்ஸ்னா இந்த பாடி மூவ் ஆகாமல் இருக்கும் மேலே, அதனால் இது வெயிட்ஸ். இப்படி இது பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த பக்கம் பண்ணி காமிக்கிறேன். இது பண்ணுறப்ப இந்த கையை தூக்கிடுங்க. தூக்கிட்டு இது கீழே போய் டச் பண்ணிவிட்டு திரும்ப வாங்க. டச் பண்ணிவிட்டு திரும்ப வாங்க. ஸோ இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப எஃபெக்டிவ் ஒர்க் அவுட். இது ஒரு டவல் போட்டுருங்க கீழே இப்படி 2 காலுக்கும் வச்சுட்டு மேலே நின்றுட்டு இதை இழுத்துட்டு இப்படி போகிறது. இது கொஞ்சம் காலை பெண்ட் பண்ணிவிட்டு இதை இழுத்துட்டு இந்த மூமெண்ட். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரே ஒரு அடிஷனலாக இன்னொரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். இப்படி படுத்துருங்க. படுத்துட்டு இந்த காலை தூக்கி இப்படி மேலே வச்சுட்டு இந்த கால் கேப்பில் கையை கொடுங்க. இங்கே கையை கொடுத்து இதை லாக் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி இழுத்து கீழே இருக்குங்க. பிடிச்சி இழுத்து கீழே அப்படியே வச்சு இந்த சைடு மூமெண்ட். இந்த எக்ஸசைசஸ் மொத்தமாக 5 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே எஃபெக்டிவாக 10 டைம்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெயின் டோட்டலாகவே போயிடும். நல்ல ரிலீஃப் கிடைக்கும். பட் இது எக்ஸசைஸாகவும் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.